ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 8th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பீச்சோட பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹோமோட அங்கிளுக்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கோம் இல்லையா? ஆனால் அது என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா பீச் வந்துட்டு எங்கேயோ வேகமாக ஓடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரான். அங்கே இருக்க கிச்சன் உள்ள வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவன் ஒன்றுமே புரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்போ தான் புரியுது இது வந்துட்டு கனவு போல். ஸோ அவன் அதை பார்த்ததுமே அப்படியே பதறி அடித்து எழுந்துக்கிறான். கூட தங்கச்சியும் பக்கத்தில் எழுந்துட்டா. என்னன்னா மறுபடியும் அதே கனவான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆமான்னு சொல்கிறான். 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட அது உன்னை விட்டு போகவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா வெளியே வந்து தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுறான். பட் அப்போ கூட அவனுக்கு அப்படியே கையெல்லாம் கிடுக்கிடு நடுங்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவன் நேற்று ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோவில் நடுவில் ஏதோ ஒரு ஃபேஸ் வந்துட்டு யாருக்கோ தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஸ்மைலி ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சிருக்கான். இப்போ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போதே கரெக்டாக இவனுக்கு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. வேறு யாரும் கிடையாது, ஜேன் தான் அனுப்பியிருக்கா. இந்த மாதிரி அடுத்து நம்ம எங்கே போய் ஓட்டுறதுக்காக போகணுன்ற லொக்கேஷன் நான் உனக்கு அனுப்பியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்ல இவனும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் அதில் அப்படி என்ன இடம் இருந்துச்சுன்னு தெரியல. அதை பார்த்ததுமே இவன் வந்துட்டு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அங்கே கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் ஜேனையும் ஹோமியும் தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் இவங்க அடுத்து ஒர்க் பண்ண போகிறாங்க போல். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபேமஸான ஷெஃப் வந்துட்டு இது உள்ளேயே ஏதோ கேஸ் லீக் பண்ணி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா ஒரு பேச்சு இருக்குது போல். ஸோ அவங்களுடைய ஆவி தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்க ஷெஃப் யாரையுமே வந்துட்டு சரியாக வேலை பார்க்க விடாமல் அந்த ஆவி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் அதை சொல்லிட்டு இருக்க. இப்படி ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்க இடம் இதை கூட ஒரு ஆவிங்க விட்டு வைக்க மாட்டேங்குங்களே, ஏன் தான் இப்படி பண்ணுதுங்களோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். அது என்னமோ எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் இந்த இடத்தோட ப்ராஜெக்டை தான் இப்போ நம்ம அடுத்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருக்க பேயை ஓட்டி கொடுத்துட்டா இது ஒருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காருன்ற மாதிரிலாம் ஜெயின் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இவனும் அப்புறம் என்ன, அதை பற்றி நம்ம உடனே போயிட்டு பீச் கிட்டையும் பேங்க் கிட்டையும் பேசுவோம், என்ன பிளான் பண்ணலான்றத யோசிச்சா தானே தெரிய வரும், வா போகலான்ற மாதிரி கூப்பிட. இல்லை, அதுக்கு நீங்கள் மட்டும் போங்க, எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் வெளியே போகணுன்ற மாதிரி சொல்கிறா. என்ன திடீர்னுன்ற மாதிரி கேட்க, அதான் நான் நேற்று உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டேன்ல, நீங்களும் தானே சரின்னு சொன்னீங்க, இப்போ என்ன மறுபடியும் இப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம்ல, பட் இருந்தாலும் என்னை விட்டு நீ எப்படி போகலாம், உனக்கு அந்த மனசு வருமான்ற மாதிரி கேட்டு இவள் அப்படியே கண்ணை சிமிட்டி அவளையே பார்த்துட்டு இருக்கா. அவள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு அப்படியே போயிடுறா. அவமானம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா, என்ன நீ இல்லைனா என்னால் எதுவும் பண்ண முடியாதா, நான் போயிட்டு பீச் கிட்டேயோ பேங்க் கிட்டேயோ பேசிக்கிறேன், அவங்க எனக்காக எல்லாமே பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து பேசினா பீச் வந்துட்டு இல்லை என்னால் இந்த இடத்துக்குலாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். என்னடா நீயும் அப்படி சொல்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக என் பீச் வந்துட்டு எதுக்காக வேணான்னு சொல்கிறான்னா, இவனுக்கு வந்துட்டு ஒரு கனவு வந்திருக்கும்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே ஒரு ஷெஃப் வந்து இறந்து போன மாதிரி. ஆக்சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட் தான் போல இது, அதனால தான் அவனுக்கு ஏதோ ஒரு அங்கே சம்மந்தம் இருக்கிறதுனால அவன் வந்துட்டு நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது புரிஞ்சுக்காம ஹோம் வந்துட்டு இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும், அந்த இடத்த விற்றா நமக்கு வந்துட்டு நிறைய காசு வரும், வேணும்னா நான் வந்துட்டு உங்களோட 1% கமிஷனை 0.5 ஏற்றி 1.5 வேணால் கொடுக்கணுமான்ற மாதிரி கேட்கும்போது, நீ எவ்வளோ கமிஷன் கொடுத்தாலும் சரி இல்லை மொத்த காசையும் என்கிட்ட கொடுத்தாலும் சரி, நான் அந்த இடத்துக்கு மட்டும் வரமாட்டேன், வேற யாரையாச்சும் வச்சு பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அட்லீஸ்ட் பேங்காச்சு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு சொல்லி பார்த்தா அவளுமே வந்துட்டு பீச் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த வாட்டி எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் வேறு யாராச்சும் வச்சு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பீச் கூடயே போயிடுறான். ஏன்னா இவளுக்கும் தெரியும் போல் அங்கே பீச்சுக்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் அவளும் வந்துட்டு பீச் கூட சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கா. பட் இவனுக்கு தான் ஒன்றுமே புரியல, இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்போவும் பார்த்தா மறுபடியும் கோவத்தில், நீங்கள் இல்லைனா எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா, நானே பார்த்துக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய பாடி கார்டு இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்து தான் அந்த இடத்துல இருக்க பேயை வந்துட்டு எப்படி ஓட்டணும், அந்த இடத்த எப்படி விற்கணுன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பட்டு நோட் பண்ணுடா பாடி கார்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக பார்த்துக்கிட்டு காலை நீட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் பாடி கார்டு ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி, பாஸ் கீபோர்டில் என்ன ஏபிசிலாம் லைனாகவே இல்லை, ஏதோ மாறி இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலேன்ற மாதிரி சொல்ல. அட பாவி பாடி சோடா, அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எதையுமே நீ நோட் பண்ணவே இல்லையாடான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். எனக்கு ஏபிசிடியே முதல்ல தெரியல பாஸ்ன்ற மாதிரி அவன் சொல்லிவிட, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவன் தான் பார்த்தா அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். பாடி கார்டு வந்துட்டு இவன் கிட்ட அப்படியே பக்கத்தில் பாஸ் மாதிரி படுத்துட்ருக்கான் ஜாலியாக காலை நீட்டிக்கிட்டு. அந்த டைமுக்கு அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போ ஜேனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு தான் வந்துட்டு அந்த ஹோமோட அங்கிள் வந்துட்டு ஒரு போலீஸ்கிட்ட பேசின ஆடியோ கிடச்சிருக்கோம்ல, ஸோ அந்த ஆடியோவை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த போலீஸ்கிட்டேயே போட்டு காமிச்சு இந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆனால் அவர் வந்துட்டு அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, இந்த ஆடியோ மட்டும் உனக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு மிரட்டி என்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியவே முடியாது, இப்போ நான் நினச்சா கூட உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பாமலே என்னால் இருக்க முடியும் பார்க்குறியான்ற மாதிரி அவர் மிரட்டுற மாதிரி பேச இவளுக்கு கரெக்டாக அந்த டைமில் ஃபோன் வந்துடுதா. ஸோ அதை கண்டுக்காம அவள் பாட்டு எடுத்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிடறா. வேறு யாரும் கிடையாது, ஹோம் தான். அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருப்பான் போல். இவ்வளோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்ற மாதிரி கட் பண்ணிடுறா. கட் பண்ணதும் மறுபடியும் போலீஸ் வந்துட்டு அவளை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்க இவளுக்கு மறுபடியும் ஃபோன் வந்துடுதா.
ஒரு நிமிஷம் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அட்டன் பண்ணால் மறுபடியும் ஹோம் தான். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பேர் சொன்னியே அதோட ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல, கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அங்கே அந்த போலீஸா டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன ஒரு போலீஸுன்ற மரியாதையே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒன்று மிரட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கா, ஒழுங்கா போடு இங்கிருந்துன்ற மாதிரி சொல்லவும், இப்போ நீங்கள் மட்டும் நான் கேட்குற அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஆடியோவை வந்துட்டு பப்ளிக்காக நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுடைய பேர் வேலை அதில் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இவ கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிருவோம். அவர் அப்பவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் ஜெயன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த விஷயத்தை பற்றி நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல வேண்டாம், இது நம்ம 2 பேருக்குள்ளேயே மட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த செஃப் இறந்து போனாங்க இல்லையா, அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இவ கேட்டிருப்பா. ஸோ அதை வந்துட்டு கொடுத்துட்றாரு. இவளும் அதை வாங்கிட்டு அதை அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அதில் அப்படி என்னத்தை பார்த்தான்னு தெரில, இவளுக்கு ஷாக் ஆகுது. ஸோ உடனே ஹோமுக்கு கால் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இறந்து போன ஷெஃபோட டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்களேன்ற மாதிரி சொல்லுவோம். இவனும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பினதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு அந்த இறந்து போன செஃப் கூட பீச் எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே இவனும் இங்கே ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு பேங்கை தான் காமிக்கிறாங்க. அவனை மதியம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலான்னு வந்து சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த டைமுக்கு இவளுக்கு ஜெயின் கிட்ட தான் மெசேஜ் வருது. இந்த மாதிரி அடுத்தது வந்துட்டு நம்ம பே ஓட்ட போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஸோ அதோட லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ உங்கள் அண்ணனும் வந்து சேர்ந்துருங்கன்ற மாதிரி சொல்ல, இவ உடனே அதான் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, அந்த விஷயம் இவளுக்கு தெரியாது போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, அச்சுச்சோ நானும் என் அண்ணனும் இப்போ தான் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு வந்தோம், இப்போ போயிட்டு ஃபோன் பண்ணுறீங்களே எங்களால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடா. இவ பார்த்தியா எப்படி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்தே போய்க்காரின்னு சொல்லிட்டு ஹோமு ஜேனு அப்புறம் அந்த பாடி கார்டுன்னு சொல்லிட்டு 3 பேருமே எழுந்துக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களும் அதே ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக இவளுக்கு பின்னாடியே தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இவ இப்படி பச்சையாக போய் சொன்னதும், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ற மாதிரி இவ பார்க்க, அது உனக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும், பாடிகார்ட் வந்து தூக்கடா எவ்வளோன்ற மாதிரி சொல்லுவோம். பாடிகார்ட் பார்த்தா அலைக்கா இப்போ இவ்வளோ தூக்கிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ இவ்வளோ தனியாக கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த ஃபோட்டோவை தான் காமிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதனால தான் நீயும் அண்ணனும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா, அப்படி இறந்து போன அந்த ஷெஃபுக்கும் பீச்சுக்கும் என்னதான் சம்மந்தம்ன்ற மாதிரிலாம் ஹோம் கேட்கும்போது, இவ எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன், அதோட நாங்கள் அங்கே வேலையும் பார்க்க வரமாட்டோம் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே ஜேன் வந்துட்டு, இப்போ நீங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கோர்ட்டில் உங்கள் மேலே லீகலாக கேஸ் போடலாம், ஏன்னா நாங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்வோம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ஒன்றே போதுன்ற மாதிரி அவள் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிட. ஜேன் நீயுமா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. நான் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்ற மாதிரி அவள் சொல்லிடா. சரின்னு சொல்லிட்டு இப்போ பேங்க் பார்த்தா ஓகே என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்கிறேன், அதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ அதை தான் இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன ஷெஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் வந்துட்டு ஹாங்கு, கொஞ்சம் ஃபேமஸான ஷெஃப் தான் அவங்க. பீச்சுக்கு வந்துட்டு சமையல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி, அவங்கள மாதிரியே ஒரு ஃபேமஸான பெரிய ஷெஃபாக நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஆசை. அதனாலேயே அவங்க கிட்டே போயிட்டு வேலை பார்த்தா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கற்றுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இவனும் இவனுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் இருக்கான்ல, அவனுங்க 2 பேருமே போயிருப்பானுங்க. ஏன்னா 2 பேருமே ஷெஃப் தானே. ஸோ அதனால் அங்கே வேலைக்கு போயிருக்கும் போது அவங்களும் உங்களுக்கு நான் வைக்க போகிற ஃபஸ்ட்டு டாஸ்க்கே வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து காய்கறியை கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான், அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேரட்டை கொடுக்குறேன், அது வந்துட்டு நீங்கள் விதவிதமாக வேறு ஷேப்பில் கட் பண்ணணுன்ற மாதிரி டாஸ்க்கு கொடுக்க. இவங்க 2 பேருமே அதை நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டைமுக்கு பின்னாடி ஒருத்தர் தெரியாதனமாக நடந்து போகும்போது அவர் கையில் வச்சிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுற அந்த சவுண்டு கேட்டதுமே பீச் பார்த்தா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். ஸோ இதை நோட் பண்ணவங்க, இந்த மாதிரி சமையல் கட்டில் அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று கீழே விழும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அதையெல்லாம் பார்த்து நீ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் வந்துட்டு ஒரு நல்ல ஷெஃபாக கடைசி வரைக்கும் ஆகவே முடியாது. ஸோ எப்பயுமே உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீ என்ன வேலை பண்ணுறியோ அதில் தான் இருக்கணும். ஏன்னா சமையல் வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்ல, இவனும் சாரி ஷெஃப் நான் திரும்ப பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா தான் கட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் சும்மா அவனை செக் பண்ணுறதுக்காக டேபிளை தட்ட மறுபடியும் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். இது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்தா 2 பேரும் வேலைலாம் நல்லா தான் பார்க்குறீங்க, ஆனால் நீ வந்துட்டு ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிற, ஸோ அது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ நம்மளை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அதனால சோகமாக அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்க அந்த ஷெஃப் பார்த்தா இவனை நிறுத்திட்டு, இரு நீ எப்போல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறியோ அப்போ மட்டும்தான் உன்னுடைய வேலையை நீ வந்துட்டு கொஞ்சம் சொதப்புற, மற்றபடி நீ கான்சென்ட்ரேட்டோட பண்ணும்போது இங்கே பாரு எல்லாத்தையுமே கரெக்டான ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரைனிங் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும், அதனால உங்கள் 2 பேரையுமே நான் இங்கே வேலை பார்க்க சேர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட 2 பேருக்குமே ஹாப்பி ஆகிடுது. உடனே அப்படியே அவங்க குஷியில் கத்தவும், இந்த மாதிரி கத்துறதுலாம் இங்கே வேலைக்கு ஆகாது, இதே ஆர்வத்தை நீங்கள் சமைக்கும் போது சமையல்லையும் காமிங்க, அப்போ தான் நீங்கள் சமைக்கிற டிஷ்ஷும் டேஸ்ட்டாக வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்பயுமே பார்த்தா பேசும்போது ஒரு மாதிரி ரகடா கோவமாக இருக்க
மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே இவங்க வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான். அது வந்துட்டு பீச்சுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் இவங்கள மாதிரியான ஒரு ஷெஃபாக தான் நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாடலாகவே அன்னிலேருந்து அவங்கள எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்களுமே வந்துட்டு பீச் கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் தனியாகவே கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் நைட்டு வந்துட்டு எல்லாருமே அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா பீச் மட்டும் பார்த்தா அங்கே மீட்டெல்லாம் வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவன் கையில் வந்துட்டு கத்திப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அந்த டைமுக்கு அங்கே வந்த ஷெஃப் வாங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு, புரியுது நீ எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமாக கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் அதை விட கை முக்கியம்ல, ஸோ பார்த்து பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு அவங்க தான் பார்த்தா அவனுக்கு ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இவனும் பயத்திலே இருந்திருப்பான், சாரி ஷெஃப் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பட் இதுக்கப்புறம் நான் கரெக்டாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்னடானா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு ஆள் வராரு, அவருக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக நிறைய டிஷ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஷெஃபாக ஒர்க் பண்ணுவியான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்க நம்மளை அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு. ஷெஃப் உண்மையாகவே வா, நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன வேறு மொழியிலையா பேசிகிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு புரியலையான்ற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பாசமாக தான் கேட்குறாங்கன்றது இவனுக்கு புரியுது. ஸோ ரொம்ப குஷியாயிட்டு கண்டிப்பாக ஷெஃப் நான் கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறான். சரி சரி இப்போ போன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கோவமாகவே பேசி அனுப்பி வச்சுரா. இவனுக்கு உள்ளுக்குள்ள குஷி தாங்கலை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வரும்போது எதிர்பாராத விதமாக பார்த்தா பீச்சுக்கு வந்துட்டு அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துருது. ஸோ அடுத்த சீன்லேயே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் போல். வெளியவே பேங்க் பார்த்தா பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அவன் நினச்ச மாதிரியே டாக்டரும் அப்போ அங்கே வந்துட்டு அவ்வளோதாம்மா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல, அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்லுவோம். பேங்கால் அதை தாங்கிக்கவே முடியலை, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. போச்சா எனக்கு இருந்தது என் அண்ணன் மட்டும்தான், இப்போ என் அண்ணனும் எனக்கு இல்லையான்ற மாதிரி அழுதுட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்து டாக்டர் டாக்டர் இறந்து போன அந்த பேஷண்ட்டுக்கு மறுபடியும் பல்ஸ் கிடச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா ஆச்சரியமாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஒரு வழியாக இப்போ பீச் வந்துட்டு நார்மல் ஆயிட்டான் போல். அதனால் அன்றைக்கி நைட்டே பார்த்தா அவன் கண்ணுமே முழிச்சிடுறான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனுடைய பக்கத்து பெட்டில் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் திரும்பி உட்காந்துட்டு இருக்காரு. இவனும் அவரை கூப்பிட்டு சார் கொஞ்சம் டைம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவர் அப்போ தான் அப்படியே ஸ்லோ மோஷன் திரும்புறாரு. அப்பதான் தெரியுது பார்த்தா அவர் பேய் போல. ஆனால் இவன் வந்துட்டு ரொம்ப நேரமாக மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சான்ல. ஸோ அந்த டைம் அப்படி பார்க்கும்போது கண்ணெல்லாம் சம்டைம்ஸ் மங்களா தெரியுமே, அந்த மாதிரி இவனுக்கு வந்துட்டு அவருடைய ஃபேஸ் பார்த்தா சரியா தெரியல. என்னடா இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை சிமிட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே அங்கே ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க. அதனால அவங்க கிட்ட இப்போ டைம் என்னாச்சு கொஞ்சம் டைம் சொல்ல முடியுமா, பக்கத்தில் இருக்க பேஷண்ட் கிட்ட கேட்டால் அவர் ஏதோ சொன்னார், ஆனால் அது என் காதில் சரியாக விழலைன்ற மாதிரி இவன் சொல்ல, எது பக்கத்து பெட்டில் பேஷண்ட்டா, அவர் இன்னைக்கு காலையில் தானே இறந்து போனாருன்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்ல, அப்போ தான் இவன் திரும்பி பார்க்குறான். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது யாருடான்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் பீச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேயெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு போல். அதனால அடுத்ததே பார்த்தா இந்த விஷயத்த தங்கச்சி பேங்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை நம்புவியான்னு தெரியல, என் கண்ணுக்கு உண்மையாகவே பேய் தெரிஞ்சதுன்ற மாதிரிலாம் சொல்ல, அவளும் அதை கேட்டுட்டு என்னது பேய் தெரிஞ்சதான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் அப்போ நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா, என்னை நம்பலையான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை நான் நம்புகிறேன், ஆனால் இது வந்துட்டு நீ அந்த பேயை பார்த்துலாம் பயப்படுறதுக்கான நேரம் கிடையாது, உனக்கு நாளைக்கு என்ன வேலை இருக்குன்றது ஞாபகம் இருக்கலன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு அப்போ தான் அந்த ஷெஃப் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த விஷயமே ஞாபகம் வருது. என்னால் நாளைக்கு போய் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா, இப்போ நான் இருக்க கண்டிஷனில் என்னால் அதை பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக உன்னால் முடியும், உன்னோட எய்மே என்ன அவங்கள மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஷெஃபாக ஆகணுன்றது தானே, ஸோ இப்போ அவங்க மூலியமாகவே உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதானான்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்தா அடுத்த நாளுக்கு அவங்க சொன்ன மாதிரியே அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த கிச்சனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பேய் வந்துட்டு இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான், பயத்தில் தானே கத்திட்டு இருப்பான். அதனால சமையலும் ஒழுங்காக பண்ண முடியாது. அதை பார்த்தா அந்த ஷெஃப் வர கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷெஃப் வாங்கும் பார்த்தா அங்கே இருக்க மற்ற ஷெஃப்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு விஐபி கெஸ்ட் வந்திருக்காரு, அவருக்கு நம்ம ஸ்பெஷலாக குக் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் பண்ணணும், ஏன்னா அவரால் ரொம்ப நேரம்லாம் பசி தாங்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம் அவருக்கு வந்துட்டு இந்த சோயா பீன்ஸு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அலர்ஜி. ஸோ அது எதுவுமே அவருடைய ஃபுட்டில் எந்த வகையிலும் சேர்ந்துடக்கூடாது, அது எல்லாத்தையும் பார்த்து கவனமாக சமைங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்க. பீச் பார்த்தா அது எதையுமே காதில் வாங்கிக்காமல் எங்கே பேய் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு பேய் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். அதை அந்த ஷெஃப் பார்த்துட்டு டே பீச் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டியா இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது இவன் எதையுமே கேட்டிருக்க மாட்டான். இருந்தாலும் பயத்தில் கேட்டேன் ஷெஃப்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே வா உனக்கு நான் போயிட்டு அந்த விஐபி கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க அவரை பார்க்க வைக்கிறதுக்கு. ஏன்னா இவன் தானே இன்னைக்கு வந்துட்டு இவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஷெஃபாக ஒர்க் பண்ண போகிறான். ஸோ அதனால தான் இவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிக்க அவருமே வந்துட்டு ஓ அப்படியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு
கேட்டுட்டு நானும் உங்களுக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு பொம்மையை உட்கார வச்சிருக்காரு. அதை வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஷெஃப் லேடிலாம் பார்த்துட்டு எது பொண்ணா பொம்மை தானே சார் என்ற மாதிரி கேட்கும்போது என்ன பேசுறீங்க ஷெஃப், அப்படிலாம் பேசாதீங்க, அவன் என் பொண்ணு மாதிரி, பொம்மைலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்ல பீச்சும் அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா உண்மையாக அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு பெரிய பேய் உருவம் வந்துட்டு அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனுக்கு சம பயமாக இருக்குது. அந்த இடத்துல அவனால் கத்தவும் முடியல. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு. அந்த டைமுக்கு அந்த ஷெஃப் அவங்க வந்துட்டு அந்த விஐபி கெஸ்ட் கிட்ட பேசி முடிச்சுட்டு சரி நாங்கள் போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்ற மாதிரி சொல்லிட்டு போக பீச் கண்ணு மூடிட்டு பயத்துலேயே நின்றுட்டுருக்கான். இவங்க தான் டே வாடான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்கிறது கூட்டிகிட்டே போகிறாங்க. சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி அங்கே பெரிய ஷெஃப் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட எல்லாருமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பீஷா வந்துட்டு அவனுடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுக்க வர கரெக்டாக அவனுக்கு பக்கத்தில் வந்துட்டு அவன் உள்ளே பார்த்து அந்த பேய் உருவம் நிற்குமா. அவ்வளோதான், இவன் பயத்தில் உட்காந்து அலறி கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஷெஃப் வாங்க வந்துட்டு டே பீச் என்னடா நீ இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கியா, உன்னை போயிட்டு நான் அசிஸ்டண்ட்டாக வேறு கூப்பிட்ருக்கேன் பாரு, சீக்கிரமாக வேலையை பாருடா, எல்லாருமே இங்கே பரபரப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவோம். சாரி ஷெஃப்ன்ற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு என்ன பண்ணிடுறான், அந்த பேயை பார்த்த பயத்திலே சமைச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவங்க அவருக்கு அலர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா அந்த பீன்ஸு சோயாலாம், ஸோ சோயா ஆயிலை தூக்கி தெரியாமல் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஒரு வழியாக சமையலும் முடிச்சதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே தான் வந்துட்டு அவருக்கு அந்த ஃபுட்டையுமே சர்வ் பண்ணுறாங்க. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இப்படி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு பார்த்தா சாப்பிட்டது வந்துட்டு அலர்ஜி ஆகி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவரால் மூச்சு விடவே முடியல, அப்படி கீழே விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற அவருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன பண்ணீங்க, நான் தான் ஆல்ரெடி வந்துட்டு பாஸுக்கு இந்த மாதிரி சோயாலாம் அலர்ஜின்னு சொன்னல, அதே எதுவும் நீங்கள் ஃபுட்டில் தெரியாமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லையே நான் தான் ஆல்ரெடி பசங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சனேன்ற மாதிரி இந்த ஷெஃப் வந்துட்டு அவர் சாப்பிட்டதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஷெஃபில், ஸோ ஸ்மெல் பண்ணதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் வந்துட்டு அதில் இந்த சோயா ஆயிலை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே பீச் பக்கம் திரும்பி பீச் எண்ணெயை ஊற்றி நீ சமைச்சேன்ற மாதிரி கேட்கும்போது அவனா பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு தெரியல ஷெஃப், நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு உண்மையாகவே அவன் எண்ணெயை ஊற்றி சமைச்சான்னு சொல்லி ஞாபகத்திலே இல்லை, ஏன்னா பயத்திலே சமைச்சிருக்கான்றதுனால. இப்போ இவங்களாலையும் என்ன பண்ண முடியும், அதான் நடந்த தப்பு எல்லாமே நடந்துருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறமா அந்த விஐபி கெஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு ஏதுன்றதுலாம் தெரியல. ஆனால் அவர் ஒரு விஐபின்றதுனால இந்த விஷயம் வந்துட்டு வெளியே தெரிய வந்து இவ்வளோ நாளாக இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஷெஃபாக இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இவங்களுடைய கேர்லெஸ்னால தான் இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றி இவங்கள பற்றி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு சமைச்சு கொடுப்பாங்க இவங்களாம் என்ன ஷெஃப்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பார்த்தா ஃபுல்லாக இவங்கள பற்றி தான் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெஸ்டாரண்ட்டையுமே அதனால பார்த்தா இவங்க கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆளடியாலுமே தெரியாமல் எங்கேயும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாங்க போல. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பீச்சுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் பண்ண தப்பு தானே இது, அதுக்கு எல்லாருமே இப்படி அவங்கள திட்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படிடா கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு அவன் வீட்லேயே ஒரு டிஷ்ஷை சமைச்சிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஷெஃபுக்கு அனுப்பி இதை நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஷெஃப், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ண தப்பு இவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் உங்ககிட்ட மனசார சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்களை பார்க்க வரட்டுமான்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த ஷெஃப் கிட்ட இருந்தே அவனுக்கு மெசேஜ் வருது என்னை பார்க்குறதுக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஹாப்பியாகி குஷியாக தான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வந்திருப்பான் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அவ்வளோதான், இவனால் அதை பார்த்ததும் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை. கிட்ட வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அங்கே கேஸ் லீக் ஆகி ஓப்பனில் இருக்கிறதையுமே அவன் பார்க்குறான். ஸோ இது மூலயமா தான் அவங்க இறந்துருக்காங்கன்றதையும் இவனுக்கு புரிய வருது. ஆனால் இவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது எங்கே ஒரு வேளை சூசைடாக இருக்குமோ, நம்ம பண்ண தப்புக்கு எல்லாருமே இவங்கள திட்டினாங்களே, அதனால தான் அந்த வழி தாங்கிக்க முடியாமல் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே தேம்பி அழுதுகிட்டே இருக்க இவன் கண்ணுக்கு தான் இப்போ பேயெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அங்கே இறந்து போன அந்த ஷெஃபோட பேயும் பார்த்தா இவனுடைய கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோதான், அதை பார்த்ததும் அவனுக்கே அங்கே உயிர் இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருந்திருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கு போல். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பேங் வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்ல அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹோமுக்கும் வந்துட்டு அவன் ஏன் அங்கே வரமாட்டான்னு சொல்லி சொன்னான்றதே இப்போ புரிய வருது. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கள் அண்ணன் ஏன் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறான்ட்டு. இதுக்கப்புறமா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் ரொம்ப பாவன்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் அதுக்காக அவனை அப்படியே விட்டுருவியா, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டாமா, அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் எவ்வளவோ பண்ணிட்டோம், ஏன் டாக்டர் கிட்டலாம் கூட போய் செக் பண்ணி பார்த்துட்டோம், பேச்சு கூட அவனுடைய கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் பழகிக்கணும்னு சொல்லி கோயிலுக்கெல்லாம் கூட போய் அவன் சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் எதுவுமே முடியல. என்னைக்கு அவன் ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு இருந்த ஷெஃப் அவனால தான் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கில்ட்டு வர ஆரம்பிச்சு அவங்களுடைய ஆவியை அவன் நேருக்கு நேராக கண்ணெதிராக பார்த்தானோ அப்போலேருந்து அவன் சமைக்கிறதையும் நிறுத்திட்டான். அப்படி அவன் சமைக்கணும்னு நினச்சாலும் அவனால் நிம்மதியாக வந்துட்டு சமைக்கவே முடியாது. அதனால தான் அவனுக்கு கையெல்லாம் கூட எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிட்டே இருக்கும்ன்ற மாதிரியெல்லாம் சொல்ல. ஸோ இப்போ தான் அதுக்கான ரீசன் என்னன்றதுமே ஹோமுக்கு புரியுது. உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா
ஆனால் இதை வந்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் நம்ம பழையபடி மாற்றணும், அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனை வந்துட்டு ஒரு பெரிய ஷெஃபாக நம்ம ஆக்கி காட்டணும்னு சொல்லிட்டு இவன் இங்கே தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் அதுக்காக என்னெல்லாம் அடுத்து பண்ண போகிறான்றது தான் தெரியலை. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 8th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.